வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. விவோல ஆண்ட்ராய்ட் 10 அண்ட் Funtouch OS 10 பேஸ்டு மொபைல்ஸ், அதாவது சூப்பர் AMOLED டிஸ்பிளேல இருக்கக்கூடிய மொபைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பார்ட்ஸ் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த 3 வீடியோவும் நீங்கள் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஆல்சோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலரில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று இருக்கும், அதை ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பிளாக்காக மாறிடும். பக்கத்தில் பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். ஸோ இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஸோ இந்த விவோ மொபைலில் விவோ S1, S1 Pro அண்டு Z1X, ஸோ இந்த டைப் ஆஃப் மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நோட்டிஃபிகேஷன் வரும். அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்போது உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த வைப்ரேஷன் எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஸோ வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ என் கையில் இருக்கக்கூடிய மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவோ Z1X. ஸோ உங்கள்கிட்ட விவோ Z1X இருந்தாலும் இது செட் ஆகும். அப்படி இல்லாட்டி விவோ S1 அண்ட் S1 Proவில் கரெக்டாக செட் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போதைக்கு அந்த வைப்ரேஷனை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அதில் சவுண்ட் அண்டு வைப்ரேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அந்த சவுண்ட் அண்டு வைப்ரேஷனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு டாப்பில் பார்த்தீங்கன்னா மியூட்னு ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட்டு வைப்ரேட் வென் சைலண்ட்னு இருக்குது, தேர்டு பார்த்தீங்கன்னா வைப்ரேட் வென் ரிங்கிங் அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த 3 ஆப்ஷன்ஸில் இந்த தேர்ட் ஆப்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவுமே தேவையில்லைன்னு தோணும். ஸோ அதனால் நான் எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஸோ அந்த மியூட் அப்படிங்கிறத மியூட்லேயே இருக்கட்டும், அதை எனேபிள் பண்ண தேவையில்லை. வைப்ரேட் வென் சைலண்ட் அது வேணால் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அது எப்போன்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் கீழேருந்து ஸ்வைப் பண்ணி வைப்ரேஷன் மோடு இல்லை சைலண்ட் மோடு போட்டிங்க அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மியூட் வந்து எனேபிள் ஆகிடும். அண்ட் ஆல்சோ அந்த வைப்ரண்ட் வென் சைலண்ட், ஸோ அந்த வைப்ரேஷன் வந்து சைலண்ட்டாக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகும். ஸோ அதனால் வைப்ரேட் வென் சைலண்ட்டும் நான் வந்து யூஸ் பண்ண மாட்டேன், எல்லாமே ஆஃப் பண்ணி தான் வச்சுருப்பேன். வைப்ரேட் வென் ரிங்கிங், ஸோ இதையும் ஆஃப் பண்ணி வச்சிங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வரக்கூடிய மெசேஜஸ், இன்கமிங் கால்ஸ், வாட்ஸ்அப் மெசேஜஸ், வேறு ஏதாவது நோட்டிஃபிகேஷன் எப்போல்லாம் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே உங்களுடைய மொபைல் வந்து வைப்ரேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த வைப்ரேஷனை நீங்கள் கட் பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த வைப்ரேட் வென் ரிங்கிங் இதையும் நான் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ உங்கள் மொபைலில் வைப்ரேஷன் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வைப்ரேட் வென் ரிங்கிங் அப்படிங்கிற ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிவிடுங்க. நான் இந்த 3மே வந்து டிசேபிள் பண்ணிட்டேன், 3த்துக்குமே ரீசன் சொல்லிட்டேன். இந்த செகண்ட் ஒன்று இருக்கிறது பார்த்தீங்கன்னா வைப்ரேட் வென் சைலண்ட் அப்படிங்கிறது இங்கே நீங்கள் ஸ்வைப் பண்ணி வைப்ரேஷன் மோடு போட்டிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த வைப்ரேட் வென் சைலண்ட் அப்படிங்கிறது எனேபிள் ஆகிடும். திரும்ப நீங்கள் வந்து இந்த ரிமூவ் பண்ணிவிட்டு ரிங்கிங் வச்சிட்டிங்க அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக அது வந்து டிசேபிள் ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே வந்து எனேபிளே பண்ண தேவையில்ல. ஸோ ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுடைய மொபைலை மேலே ஷர்ட் பாக்கெட்டில் வச்சாலும் சரி, கீழே பேண்ட் பாக்கெட்டில் வச்சாலும் சரி, இந்த வைப்ரேட் வென் ரிங்கிங் அப்படிங்கிறத நீங்கள் எனேபிள் பண்ணியிருந்தீங்கனாக்கா உங்களுக்கு பைக்கில் போகும்போதோ சரி, இல்லை ஷர்ட் பாக்கெட்டில் மேலே இருந்துச்சுன்னா உடம்போட ஒட்டி இருந்தால் தெரியாது, உடம்பை விட்டு லைட்டாக வெளியில் இருந்ததுனாக்கா உங்களுக்கு வைப்ரேஷன் தெரியாது. பட் உடம்போட பாடியோட டச் ஆச்சுன்னா கண்டிப்பாக வைப்ரேஷன் தெரியும். ரிங்கிங் வந்தாலும் தெரியும், மெசேஜ் வந்தாலும் தெரியும், வேறு எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் தெரியும். ஸோ அது வந்து அந்த வைப்ரேஷன் வந்து உங்களுடைய உடம்புக்கு என்னை பொறுத்த வரைக்கும் கேடு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ அதனால் வைப்ரேட் வென் ரிங்கிங் அப்படிங்கிறத நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க, அதையும் டிசேபிள் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கையில் படுறது வேறு, உங்களுடைய ஸ்கின்னில் படுறது வேறு. ஸோ அதனால் கையில் வந்து உங்களுக்கு அந்த ரிங்கிங் வைப்ரேஷன் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அதை வேணால் வச்சுக்கலாம். அதாவது நீங்கள் வந்து கையில் நான் இப்படி தான் ஹோல்ட் பண்ணுவேன், வேறு எங்கேயுமே பாக்கெட்டில் வைக்க மாட்டேன் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். எனக்கு எல்லா காலுமே வைப்ரேஷனில் தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிங்க. இல்லை ஒரு இம்பார்ட்டன்ட் கால் வரப்போகுது, இல்லை ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்கும், எனக்கு அவசியம் தெரியணும் அப்படிங்கிற ஒரு எமர்ஜென்சி பர்பஸ்க்காக மட்டுமே அந்த வைப்ரேட் வென் ரிங்கிங் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் உங்களுக்கு சவுண்டு குவாலிட்டி ஃபுல்லாகவே வரும். இல்லை அந்த ரிங்டோன் ரிங்கிங் வால்யூம் நீங்கள் ஃபுல் வால்யூம் வச்சிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சவுண்டு நல்லாவே கேட்கும். நான் வந்து ஃபுல் வால்யூமோட கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்கேன், அதுவே சவுண்டு நல்லா கிளியராகவே இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் எல்லாமே எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் அண்ட் வைப்ரேஷன். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ நான் வந்து நார்மலாக இப்படி தான் எல்லாமே டிசேபிள் பண்ணி தான் வச்சுருப்பேன். ஸோ எனக்கு வந்து சைலண்ட் மோட் போடணும் அப்படின்னாக்கா இந்த வைப்ரேட் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அந்த வைப்ரேஷன் மோட் எனேபிள் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த மியூட் ஆகிடும். மியூட் ஆச்சுன்னா உங்களுக்கு ரிங்டோன் வராது, அதாவது ரிங்ஸ் எதுவுமே வராது. அதுக்கு பதில் அந்த வைப்ரேஷன் வென் சைலண்ட் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் ஆகும்.
ஸோ அதை வச்சு நான் வந்து வைப்ரேஷன் வச்சு நான் வந்து கண்டுபிடிச்சிருவேன். திரும்ப இந்த வைப்ரேஷனை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது டிசேபிள் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷன் மட்டுமே போதும். இது இல்லாமல் இன்னும் இதில் நிறையா ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பாட்டமில் வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த டயல் பேட் டச் டோன் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் டயல் பேடு ஏதோ நம்பர் டைப் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அதில் நம்பர் டைப் பண்ணும்போது உங்களுக்கு சவுண்டு வரும். ஸோ அந்த டச் சவுண்டு வேணும்னா நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் லாக் சவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ஸ்க்ரீன் லாக்னாக்கா இந்த ஸ்க்ரீன் லாக்னு ஒரு பட்டன் ஒன்று இருக்கும். ஸோ அதை ப்ரெஸ் பண்ணிங்கனாக்கா ஒரு சின்னதாக ஒரு சவுண்டு ஒன்று வரும். அதே மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட்டோ இல்லை பாஸ்வேர்டோ வச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணுறதும் ஒரு சவுண்டு ஒன்று வரும். ஸோ அந்த சவுண்டு வேணும்னாக்கா நீங்கள் வந்து அதை எனேபிள் பண்ணிக்கலாம். வேண்டானா அதையும் நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் கேப்சர் டோன். ஸோ ஸ்க்ரீன் கேப்சர் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த 3 ஃபிங்கர் ஸ்க்ரீன்ஷாட்டு. ஸோ அதில் வந்து ஸ்க்ரீன் கேப்சர் ஒரு சவுண்டு ஒன்று வரும். ஸோ அது வேணும்னாலும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். வேண்டானா நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு மெசேஜ் சென்ட் டோன். மெசேஜ் போச்சுனாக்கா அதுக்கு ஒரு டோன் ஒன்று கேட்கும். ஸோ அது வேணும்னாலும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுடைய விருப்பம் போல் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயினான விஷயம் ரிங்கிங். ஸோ அந்த ரிங்கிங்கில் உங்களுக்கு இந்த டச் பண்ணும்போது அதாவது வைப்ரேஷன் ஏதாவது நோட்டிஃபிகேஷனோ இல்லை இன்கமிங் காலோ இல்லை வேறு ஏதாவது மெசேஜஸ் வாட்ஸ்அப்பு அண்டு ஃபேஸ்புக்கு வேறு எந்த விதமான நோட்டிஃபிகேஷன் வந்தாலுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேஷன் இருக்கும். அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த வைப்ரேட் வென் ரிங்கிங்கை ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ ஆல்ரெடி விவோ Z1X அப்படின்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஒரு 3 பார்ட்ஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த 3 பார்ட்ஸுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அது விவோவில் சூப்பர் அமோ எல்இடியில் இருக்கக்கூடிய Android 10 பேஸ்டு மொபைல் விவோ மொபைல் எல்லாத்துக்குமே அது வந்து செட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணி பாருங்கள். அதை விட நியூ ஃபீச்சர்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா அன்லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.